மனைவி விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்த நிலையில் கோபமடைந்த கணவன் மனைவியின் வீட்டுக்கு திருட்டுத்தனமாக சென்று அங்கிருந்த தென்னை மரங்களை வெட்டியிருக்கின்றார். இவ்வாறு ஒரு சம்பவம் கிளிநொச்சியில் பதிவாகி இருக்கின்றது. இது தொடர்பான செய்திகள் வெளியாகி தற்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக முல்லைத்தீவில் தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகங்களுக்கு இடையிலே மோதல் வெடித்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக 3 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், 3 காயமடைந்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவை தொடர்பாகத்தான் இந்த செய்தி தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் AK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். கிளிநொச்சி செல்வா நகர் பகுதியில் வசித்து வருகின்ற 3 பிள்ளைகளின் தாய் ஒருவர் தனது கணவனிடம் விவாகரத்து கோரி நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக குறித்த வழக்கின் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. இந்நிலையில் இவ்வாறு மனைவி செய்து விட்டார் என்று கணவன் நீண்ட நாட்களாக கோபத்தில் இருந்திருக்கின்றார். மனைவியை பழிவாங்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அவர் இருந்திருக்கின்றார். இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் இரவு அந்த பெண்ணின் கணவன், அதாவது 3 பிள்ளைகளின் தாயான அந்த பெண்ணின் கணவன் திருட்டுத்தனமாக அந்த பெண்ணின் வீட்டுக்கு சென்றிருக்கின்றார். இவ்வாறு அந்த பெண்ணின் வீட்டுக்கு சென்று அங்கிருந்த தென்னை மரங்களை வெட்டி கீழே விழுத்திருக்கின்றார். மரம் வெட்டும் இயந்திரம் மூலம், அதாவது செயின்சோ மூலம் இவ்வாறு அவர் அந்த மரங்களை வெட்டி வீழ்த்தியதாக கூறப்படுகின்றது. இவ்வாறு அவர் ஒரு சில தென்னைகளை வெட்டி வீழ்த்தியதாக, அதில் ஒரு தென்னையை அவர் வெட்டி விட்டு பாதியிலே விட்டு சென்று விட்டார். அதுவும் காற்றடித்தால் விழுகின்ற நிலையில் தான், அதாவது ஆபத்தான நிலையில் தான் இருக்கின்றது என்று கூறப்படுகின்றது. இது தொடர்பாக குறித்த பெண் பொலிஸ் நிலையத்திலே முறைப்பாடு வழங்கி இருக்கின்றார். காய்க்கும் நிலையில் இருக்கின்ற தென்னைகள் தான் இவ்வாறு வெட்டப்பட்டிருக்கின்றது. அந்த தென்னை மரத்திலிருந்து வருகின்ற தேங்காய்கள் அந்த பெண்ணுக்கு பெரும் உதவியாக அமைந்திருக்கின்றது. இந்த நிலையில் தான் கணவன் இப்படியான ஒரு சம்பவத்தை செய்திருக்கின்றார். எனவே பல பேர் இன்று விவாகரத்து செய்கின்றார்கள். அதாவது மனைவியை பிடிக்கவில்லை என்று கணவன் செய்கின்றார், கணவனை பிடிக்கவில்லை என்று மனைவி செய்கின்றார். அதற்கு பின்னால் பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்கின்றது. அந்த வகையில் இவ்வாறு மனைவி விவாகரத்து கோரினால் கணவன்மார் இவ்வாறான பல வேலைகளில் ஈடுபடுகின்றார்கள். அந்த வகையில் அண்மையில் கூட யாழ்ப்பாணம் சாவச்சேரி பகுதியில் மனைவியும் சகோதரனும் வீதியால் வந்து கொண்டிருக்கின்ற போது அந்த பெண்ணின் கணவன் வீதிக்கு குறுக்கே நின்று மோட்டார் சைக்கிளை வழிமறித்து தொடர்ச்சியாக அவருமே விபத்துக்குள்ளாகி விழுந்திருந்தார். அதற்கு பிறகாக எழுந்து கத்திக்குத்து தாக்குதலை மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில் அந்த மோட்டார் சைக்கிளில் பயணித்த கத்திக்குத்து தாக்குதல் நடத்திய அந்த நபரின் மனைவியும் சகோதரனும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக அப்போது செய்திகள் வெளியாக இருந்தது. அது தொடர்பான CCTV காட்சிகளும் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதுவும் இதே போல ஒரு சம்பவம் தான். மனைவி விவாகரத்து கோரி சாவச்சேரி நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்திருந்த நிலையில் அது தொடர்பான விசாரணைக்காக மனைவியின் சகோதரனும் அங்கு சென்று விட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கின்ற போதுதான் இவ்வாறான ஒரு செயலை ஒரு நபர் செய்திருந்தார். அதுவும் மனைவி தன்னை விட்டு பிரிந்து சென்றார் என்ற கோபத்தில் அதற்கு காரணம் மனைவி சகோதரன் தான் என்கின்ற ஆத்திரத்தில் இவ்வாறு ஒரு வேலையை செய்திருந்தார். இப்படி பல சம்பவங்கள் பழிவாங்குவதற்காக நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இது கொஞ்சம் வித்தியாசமான சம்பவமாக இருக்கின்றது. இவ்வாறு தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்துவது. எனவே எந்த வகையிலும் இவ்வாறான சம்பவங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. சம்பந்தப்பட்ட நபர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் பொதுவான ஒரு கருத்தாக இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக முல்லைத்தீவில் சட்டவிரோதமான மீன்பிடி தொடர்பாக மோதல் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த சம்பவத்தை தொடர்ந்து 3 காயமடைந்திருப்பதாகவும் 3 அந்த சம்பவத்துடன் தொடர்பட்டார்கள் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையிலே கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகங்களுக்கு இடையிலே இந்த மோதல் இடம்பெற்றிருப்பதாக தற்பொழுது ஊடகங்களிலே செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இன்றைய தினம் காலை வேளை முல்லைத்தீவு நந்திக்கடல் கலப்பு பகுதியில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக தெரிய வருகின்றது. நீராவிப்பட்டியைச் சேர்ந்த முஸ்லிம் சமூகத்தினருக்கும் கள்ளப்பாடு பகுதியைச் சேர்ந்த தமிழ் சமூகத்தினருக்கும் இடையிலே சட்டவிரோத தொழிலில் ஈடுபடுவது தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக அது மோதலாக மாறி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் கள்ளப்பாடு பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடைய ஒருவரும் 49 வயதுடைய ஒருவரும் என்று இருவர் படுகாயமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஐதவிர நீராவிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஒருவரும் படுகாயமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இவ்வாறு காயமடைந்த 3 வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிய வருகின்றது. இந்த நிலையில் தான் இவ்வாறு ஒரு மோதல் சம்பவம் இடம்பெறுவதாக அங்கிருக்கின்றவர்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கி இருக்கின்றார்கள். போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள்.
அப்போது அங்கு நின்ற மூவரை போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மோதலில் ஈடுபட்ட ஏனையவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இவ்வாறு காயமடைந்தவர்கள் முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே இரு சமூகங்களுக்கு இடையிலான ஒரு வாக்குவாதம் மோதலாக மாறி இன்று இந்த நிலையில் வந்து நிற்கிறது. எனவே இந்த மீன்பிடியால் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அது சட்டவிரோதமான மீன்பிடியாக இருக்கலாம் அல்லது சட்ட விரோதமற்ற மீன்பிடியாக இருக்கலாம். எவ்வகையாக இருந்தாலும் இதிலே முருகல் நிலைகள் வந்து பின்னர் மோதலாக மாறுகின்றது. சில தினங்களுக்கு முன்னர், அதாவது இந்திய மீனவர்கள், தமிழக மீனவர்கள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒரு மீனவரை பிடித்துச் சென்றதாக செய்திகள் வெளியாகின்றது. அதற்கு பிறகாக அந்த மீனவர் திருட்டு தொழிலில் ஈடுபடுகின்ற ஒருவர், அவரது குடும்பமும் திருட்டு தொழிலில் ஈடுபடுகின்றவர்கள் என்று அங்கிருக்கின்ற மக்கள், அதாவது பலாலியைச் சேர்ந்த மக்கள் தெரிவித்திருந்தார்கள். அதே போல கடற்தொழிலாளர்களும் தெரிவித்திருந்தார்கள். இவ்வாறான நிலையில் தற்பொழுது மீனவ சமூகங்களுக்கு இடையிலே ஏதோ ஒரு வகையில் முரண்பாடுகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அனைவருமே தொழிலுக்காகத்தான், அதாவது வாழ்வாதாரத்துக்காகத்தான் மீன்பிடியிலே ஈடுபடுகின்றீர்கள். கதைத்து பேசி சுமூகமான முறையில், சரியான முறையில் இவ்வாறான செயற்பாடுகள், ஏதாவது உங்கள் தொழிலை மேற்கொள்ளுங்கள். அதை விடுத்து இவ்வாறான வன்முறை சம்பவங்கள், மோதல் சம்பவங்கள் அது நாளை இன ரீதியான பிரச்சனையாகவும் மத ரீதியான பிரச்சனையாகவும் நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனையாகவும் மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. அவ்வாறான சம்பவங்கள் தான் கடந்த சில தினங்களாக நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே மிக மிக நிதானமாக உங்களது செயற்பாடுகள் இருக்க வேண்டும். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன். எனது பெயர் ஆண்டனைனஸ் வர்ணகுலசிங்கம் சார்லஸ். நான் மண்புதிய சவேரியார் ஆண்கள் தேசிய பாடசாலையில் 13 வருடங்கள் கல்வியை கற்று 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற காப்போத்த உயர்தர பரீட்சையிலே 3A பெற்று உயிரியல் பிரிவில் மாவட்ட நிலை 1 பெற்றிருக்கின்றேன். இதற்கு அருள் பாலித்த இறைவனுக்கு முதற்கண் நன்றியை கூறிக்கொண்டு, மற்றும் தரம் ஒன்றிலிருந்து என்னை கல்வி கற்ற ஆசிரியர்களுக்கும் மற்றும் அதிபருக்கும் எனது நன்றியை கூறிக்கொள்கின்றேன். விசேடமாக எனக்கு உயர்தரத்திலே கல்வியை புகட்டிய ஆசிரியர் ரொக்சி, ஆனந்தன் சார், நம்பி சார் அவர்களுக்கு எனது நன்றியை கூறிக்கொள்கின்றேன். மேலும் எனக்கு விசேட உதவிகளை செய்து தந்த சந்தியாக எஃப்எஸ்சி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். என் பேர் வந்து டேனியல் சர்டன் போல்கசான். நான் சென்ட் சேவியர் பாய்ஸ் காலேஜில் படிக்கிறேன். நான் எடுத்த பாடம் வந்து இன்ஜினியரிங் டெக்னாலஜி. நான் இதில் மன்னார் மாவட்ட நிலையில் முதலாளத்தையும் ஐலண்ட் ரேங்கில் 5254 ரேங்கையும் எடுத்துருக்கேன். இந்த டச் ஸ்கோர் வந்து 0.512 இதுக்கு பெரும் உதவியாக இருந்தது இந்த ஸ்கூல் தான். இந்த ஸ்கூலில் அந்த ப்ராக்டிக்கல் செய்கிறதுக்கு லேபெல்லாம் இல்லை. இருந்தாலும் எங்களோட பிரதரும் சரி சிறாக்களும் சரி எங்களை அப்படியே விடாமல் பக்கத்தில் சித்திவிநாயகர் ஸ்கூலுக்கு கூட்டி போய் ப்ராக்டிக்கல் செய்ய வச்சாங்க. எனக்கு ஈடெக் படிக்க வந்து லக்ஷ்மன் சாரும் திராஸ் சாரும், அது மாதிரி எஸ்எஃப்டி பிரஜினா டீச்சர், ஐடி வந்து தயாபன் சார். அப்படி நான் வெளியில் கிளாஸ் ஒன்றும் பெருசாக போயில்லை. டியூட்டரிங் போனால் அருண் சார்கிட்ட, அப்படி தேவன் சார் தான் கிளாஸ் ஒன்று போனால். நான் பெருசாக நன்றி சொல்ல வேண்டியதுனா ஸ்கூலுக்கு மட்டும்தான். ஸ்கூலுக்கு தான் முதலாக பெரிய எனக்கு பேரண்ட்ஸும் பெரிய உதவியாக இருந்தவங்க. எனக்கு நான் இதில் படிக்கிறதுக்கு பெரிய உதவி வந்து பேரண்ட்ஸ், பிரதர், ஸ்கூல் எல்லாருக்கும் மிக்க நன்றி.